ரெண்டாவது கூட்டணி தொடர்பாக ஒரு வார்த்தை சொல்றாரு. கூட்டணி தொடர்பாக அவர் சொன்ன வார்த்தை வந்து இன்னைக்கு இந்த திமுகவில் விசிக இருந்தாலும் கூட விசிகாங்கிற ஒரு கட்சி, ஒரு இயக்கம் இருக்கு. அதுக்கு தொண்டர்கள் இருக்காங்க. வலுவான ஒரு கட்சியா இருக்கு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு திமுக அதிமுகவை தாண்டி மூன்றாவது ஒரு பெரிய கட்சியாக, வலுவான ஒரு கட்சியாக, ஓட்டு வங்கி உள்ள ஒரு கட்சியாக ஒரு இயக்கம்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான், மாற்றுக்கிறதே கிடையாது. அப்படிங்கும் போது அவர்களுக்கு தனியாக கொள்கை இருக்கு. இப்ப திமுக கூட்டணியில அதிமுக பாஜகவோட கூட்டணி போயிடுச்சு. இப்ப திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொன்னாலும் இதை அவர்கள் தவறா பயன்படுத்தக்கூடாது. அவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. ரெண்டு கட்சி தான் திராவிட கட்சிகள், பெரிய கட்சி. ரெண்டு கட்சி கூட மாறி மாறி கூட்டணி வைத்தா தான் ஏதாவது நம்ம ஓரளவுக்கு சீட்டு பிடிக்க முடியும் அப்படிங்கிறது யதார்த்தம். அதை மீறி நம்மளாம் ஒன்றும் பேச முடியாது. அப்போ இன்னொரு ஆப்ஷனாக இருக்கிறது வந்து முற்றிலுமாக அது வந்து இன்னைக்கு பாஜக சரண்டர் ஆகிவிட்டது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இப்ப திமுக கூட்டணிலாம் இவங்க இருந்தே ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தம் கட்டாயம் ஏற்படுது. இதை பயன்படுத்திக்கிற கூடாது, தேவைப்பட்டால் நாங்க வேற எந்த முடிவும் எடுப்போம் அப்படின்னு கூட அது கூட நமக்கு ஒரு சமிக்கையா கூட நம்ம பார்க்கலாம்.